ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரூச்சர்ஸ் கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஹோம்ஒர்க்கை இந்த குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இன்னும் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது போல் நம்ம ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஷெல்ஸ் இருந்தாலும் சரி, ஓகேவா? சீக்வன்ஸ், செல்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போது சீக்வன்ஸ் செல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இதில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சென்டர் ஹோலில் இது மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்துகிட்டு இது நம்ம சீக்வன்ஸ் செல்லில் போட்டோம், ஷெல்ஸில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இது மாதிரி சீக்வன்ஸில் போட்டு காட்டுறேன். சரியா? சீக்வன்ஸில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், திரும்பி இதே மாதிரியே எடுத்துகிட்டு போய் இந்த ஹோல்ஸில் நம்ம விட்டுற போகிறோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் டிசைன்ஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியாஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் நம்ம டிசைன்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிசைன்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதை நம்ம அந்த பிளாஸ்டிக் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். பட் நான் இதில் சீக்வன்ஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? சீக்வன்ஸ் ஷெல்ஸில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ இதோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இதுலேயும் 2 ஹோல்ஸ் இருக்கும். சரியா? இதுலேயுமே நம்ம டியூபீடு வச்சு கூட ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நம்ம இந்த டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டியூபீடு வச்சு இன்னொரு டிசைன் பார்க்கலாம். சரியா? இது மாதிரி நம்ம போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் இதோட சென்டர்லேருந்து இப்போது இங்கே ஒரு லாங் டியூபீட் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் ஒரு ஃப்ளவர் எடுத்துக்க போகிறோம். ஃப்ளவரை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பீட் எடுத்துக்க போகிறோம். சரியா? பீடை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளவருக்குள்ளே போய் இந்த நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து லாங் டியூபீடுக்குள்ளே விடுறோம். சரியா? விட்டுட்டு அடிப்பக்கமாக போய் நம்ம இது மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மாதிரி ரெடி ஆகிடும். சரியா? இந்த இடத்த நம்ம லூஸாக வேணாலும் இப்படி விட்டுக்கலாம், இல்லை டைட்டாக வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்க வேண்டாம். ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எம்போஸ்ட் ஆகிடும். எம்போஸ்டாக எடுத்துக்கிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ திரும்பியும் இப்படி அடியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு லாங் டியூப் பீட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பீடு கொடுத்துக்கிறோம். சரியா? ஒரு பீடு கொடுத்துட்டு அந்த பீடு உள்ளேயே போய் இன்சர்ட் பண்ணாதீங்க நீடில். ஓகேவா? இந்த பீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இப்படி ரிவர்ஸில் போகும்போது இந்த பீடு உள்ளே விட்டு நீடில் விட்டுறாதீங்க. அடுத்து இந்த ஃப்ளவருக்குள்ளே கொண்டு போய் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து லாங் டியூப் பீட்குள்ளே போகணும். லாங் டியூப் பீட் போயிட்டு நம்ம ரிவர்ஸில் அந்த இடத்துக்கே அடியில் போயிடணும். நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணோமோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே போய் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி ஹேங்கிங்ஸ் மாதிரி கிடச்சிரும். சரியா? இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் அடியில் ஹேங்கிங்ஸ் ஒர்க் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி லாங் டியூப் பீடு இல்லைனா டேப்லெட் பீடு இது மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த டிசைன் அவ்வளோதான். சரியா? இந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்கா? இதை நம்ம இந்த மாதிரி ஷெல்ஸ் வச்சு கூட பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி ஷெல்ஸ் வச்சு கூட இந்த ஒர்க்கை பண்ணலாம். நான் சீக்வன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷெல்ஸ் வச்சு கூட ஒர்க் பண்ணலாம். சரியா? ஷெல்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த பிளாஸ்டிக் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்ப்போம். என்ன அப்படின்னா, சென்டரில் ஒரு ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பட்டன் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் ஒர்க்கு கூட வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். சரியா? இது மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டனை நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். சரியா? இதை 1 or 2 டைம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு 2 டைம் நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிட்டால் தான் இந்த பட்டன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது
டைலரிங் மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த ஷாப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது ஃப்ளவர் வந்து வச்சுக்கோங்க. சரியா, ஃப்ளவர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனு இப்படி இந்த லைன்லலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சீக்வன்ஸ் வந்து வைக்க போகிறோம். என்ன சீக்வன்ஸ்? இந்த இடத்துலலாம் நம்ம என்ன சீக்வன்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதிலலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறேன். சரியா, நம்ம சென்டரில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு கான்ட்ராக்ஸ்டாக வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுங்க. சரியா, இது நம்ம டியூப் பீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இதில் பீடு கூட கொடுத்துக்கலாம். சரியா, நான் வந்து பீடு கொடுத்துக்கிறேன். நான் சுகர் பீடு கொடுக்காம அதை விட பெரிய சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சுகர் பீடு வந்து கொடுத்துக்கோங்க. சரியா, இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லலாம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐ சீக்வன்ஸ் எடுத்துக்க போகிறோம். அந்த ஐ சீக்வன்ஸில் 2 பீடு வந்து கொடுத்துக்க போகிறோம். சரியா, நீங்கள் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கோங்க. நான் வீடியோட லென்த் அதிகமாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய பீடாகவே நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்க போகிறோம். சரியா, கொஞ்சம் கேப் விட்டு ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி ரொம்ப நெருக்கி போட்டுறாதீங்க. இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபுல்லாகவும் போட போகிறோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா இந்த டிசைனை. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டிங்கில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளால் சீக்வன்ஸ் வந்து எல்லா கலர்லேயுமே வாங்கி வச்சுக்க முடியாது. சரியா, ஸோ வந்து மல்டி கலரில் சீக்வன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, மல்டி கலரில் நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் நீங்கள் சீக்வன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மல்டி கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவரும் இருக்குது. ஃப்ளவர்லேயும் மல்டி கலர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட ப்ளவுஸ் கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சரியா, அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே கலர்ஸை நம்ம வந்து வாங்கி வச்சுக்க முடியாது. சரியா, இப்போ இந்த கலர் வேணும் அப்படின்னா இதே கலரை நம்ம 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்க முடியாது. ஏன்னா இதே கலர்லேயே நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா, ஸோ வந்து மல்டி கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த டிசைன் ஒன்று பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் இந்த டிசைன் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த 2 டிசைன் புரிஞ்சிச்சா? இதில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹேங்கிங் மாதிரி செஞ்சுருக்கோம். சரியா, இதில் வந்து டேப்லெட் பீடும் போடலாம். இந்த மாதிரி லாங் டியூப் பீடு இது போலவும் போடலாம். இல்லை அப்படின்னா லென்த்தாக வந்து பீடும் பண்ணிக்கலாம். சரியா, லென்த்தாக வந்து சுகர் பீடு போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு பெரிய பீடு போட்டுட்டு அப்புறம் சுகர் பீடுக்குள்ளே அந்த நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணி அடிப்பக்கம் கொண்டு போய் பண்ணலாம். ஓகேவா, இல்லை அடியில் கிறிஸ்டல் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்த 2 டிசைன் பார்த்துருக்கோம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.